மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான விசாரணை நடைபெறும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இன்று மன்னாரில் தெரிவித்தார். இப்ப யுத்தம் காலத்துல நடந்த விடயங்களும் இந்த யுத்தத்துக்கு பிறகு நடந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் என்றால் மனித உரிமை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு. அதே போலவே இந்த காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகள் இருக்கு. இலங்கையில் உள்ள மக்களுடைய இந்த பிரச்சனைகள் நாங்கள் உரிமைகளை பாதுகாக்கின்ற மக்களுடைய வாழ்வுக்கு உறுதியளிக்கின்ற ஒரு நாடு என்றதை அரச தரப்பிலிருந்து நாங்கள் நிரூபிக்க வேண்டும். அது சர்வதேச ரீதியாக இவ்வளவு காலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவின் முக்கிய பிரமுகஸ்தர் ஒருவர் கடந்த நாட்களில் இலங்கைக்கு செல்லும் போது அவர் செம்மணி போன்ற பிரதேசங்களை கூட அவர் கண்காணித்துட்டு அவர்களுடைய அறிக்கையை விடுத்து போயிருந்தார். அப்போது இலங்கை இப்போது இருக்கின்ற தன்மை மிகவும் பாராட்டக்கூடிய இடத்தில் இருக்கின்றது என்பதே தான் அவருடைய கணிப்பீட்டின்படி அவருடைய பார்வையின்படி அவர் வெளியிட்ட அறிக்கை. ஆகவே நாங்களும் சொல்கின்றோம், இந்த அனைத்து உரிமைகளையும் நாங்கள் நீதியை கோருவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இப்போது எங்களுடைய முக்கிய குறிக்கோள் எங்களுடைய காலத்துக்குள் சிங்களமா தமிழா முஸ்லிமா என்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற அனைவருக்கும் சகல உரிமைகளும் கொண்ட ஒரு நாடாக கட்டியெழுப்பது தான் எங்களுடைய முக்கிய கடமை. கடந்த காலங்களில் நடந்த விடயங்களை பற்றி அதற்கான நீதியான முறையில் விசாரணை நடத்துவது என்ற இடத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம்.